ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா, ரெட் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பழமும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் அதாவது வந்து பிளான்டிங் பண்ணணும், ஸோ எனக்கு வந்து பிளான்டிங் கிடைக்குமான்னு கேட்டேன். அவங்க ஒரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. அதேமாதிரி வெயிட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க இது பாருங்க, திருநெல்மலை அரூர்லேருந்து வந்திருக்கு எனக்கு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான். ஆக்சுவலாக நான் இப்போ சென்னையில் இருக்கிறதால எனக்கு சென்னைக்கு கொரியர் பண்ணாங்க. இப்போ அடுத்து நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதை வந்து பிளான்டிங் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு நான் வாங்கி. பட் ஆனால் இது வந்து இன்னும் பச்சையாக தான் இருக்குது. அவங்க கேட்டேன், மழை இல்லைன்னா நடுங்க, மழை இருந்தால் வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ மழை இருந்ததால் லாஸ்ட்டில் ஒரு நவம்பர் டிசம்பரில் என்னால் அதை பண்ண முடியலை. அடுத்து இப்போ மழை முடிஞ்சிச்சு இந்த சீசனு. இப்போ இதுக்கப்புறம் சம்மர் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்டிங் பண்ணாமல் இருந்தால் அதோட அதோட அது வேர் பதிக்கும் தன்மை வந்து குறைஞ்சிடும் சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து பிளான்டிங் பண்ணலாம். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் அவங்களுக்கு பழமும் இந்த மாதிரி சீசனில் வந்து உங்களுக்கு வந்து பிளான்டிங்கும் கிடைக்குது. அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் கூட அந்த இதில் நான் காமிச்ச வீடியோவில் இருக்குது. முடிஞ்சால் எடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பீஸ் கொடுத்தாங்க. ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, நான் சொல்லலை. இது வந்தாலும் ஒரு 5 பீஸ் பிளான்டிங் பண்ணலான்னு நான் பிளானில் இருக்கேன். அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு குச்சி இருந்துச்சு. அந்த குச்சி வந்து உடஞ்சிச்சு. இப்போது நான் அந்த பாக்ஸிங் பண்ணும்போது இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட்டிங் டைமில் உடஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்து இதெல்லாம் பாருங்கள் அந்த குச்சி இருக்குது பாருங்கள். இந்த குச்சி தான் வந்து மண்ணில் பதியணும். அண்ட் தென் இது வந்து ஒரு இந்த கார்னர் மாதிரி இருக்குல்ல, இந்த கார்னர் வரைக்கும் மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இதுலேருந்து வேர் வந்து போயிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் துளிர் விடும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம இப்போ பிளான்டிங் பண்ணிடலாம் வாங்க. நான் இதை பார்த்தீங்கன்னா என்னோடய மொட்டை மாடியில் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் வறட்சி தன்மையில் தான் வளரக்கூடியது. மழை இல்லாட்டி எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும் மழை பெஞ்சதுன்னா. ஸோ மொட்டை மாடியில் பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி க்ரோ பேக்கில் வந்து மண் ஏறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் அந்த ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் மண் கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸோட என்ன நட்டு வச்சுருவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு பீஸ் வச்சாலுமே போதும், நம்மளுக்கு இதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். இந்த ஒரு மட்டும் ஒவ்வொரு பிரான்ச்சாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சாக வந்து உங்களுக்கு வெளியில் துளுத்து வரும். பார்ப்போம் இதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்ட்டு. இதோட வளர்ச்சியெலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பை.